ஞானம் நம்மை அழைக்கிறது, நம்மை கூப்பிடுகிறது என்று நாம் கடந்த சில வாரங்களாக நீதிமொழிகளின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல ஒரு நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அது ஞானத்துக்கும் ஜீவ விருட்சத்துக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம். நாம் பார்த்தோம் கடந்த வாரத்துல. ஆதியாகமத்துல ஜீவ விருட்சத்தை பார்க்கிறோம், பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். இந்த 2 புத்தகங்களை தவிர நடுவுல நீதிமொழிகள்ல மாத்திரம்தான் இந்த ஜீவ விருட்சம் என்று அந்த பதத்தை நம்ம பார்க்கலாம். அது ஒரு புதிராக இருக்கலாம், விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம யோசித்து பார்க்க ஆரம்பிச்சோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 18ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தபோது ஞானம் அதுன்னு போட்டிருக்கு. ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஞானமே ஜீவ விருட்சம் போல இருக்குது. அதை பற்றி கொள்ளுகிற ஞானத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான், சந்தோஷமா இருப்பான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அப்படின்னா அந்த ஜீவ விருட்சம் வைத்த நாட்களுக்கு இந்த நீதிமொழிகள் நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்ப ஆதி முதல் அந்த கர்த்தருடைய ஞானம் என்றால் என்பதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஏதேன் தோட்டத்துல போகும்போது நம்ம புரிந்து கொண்டது போன வாரத்துல தேவனுடைய உண்மையான ஆதியிலே அவருடைய உண்மையான நோக்கம், மனுஷனை சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஆதியாகமம் 2ல நாம் பார்த்தோம், தோட்டத்தின் நடுவில், ஏதேன் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தேவன். அப்ப நன்மை தீமை அறிகிற விருட்சத்துக்கு அருகிலேயே, அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் ஜீவ விருட்சத்திலிருந்து மனுஷன் புசிக்க கூடாது, பழத்தை எடுத்து புசிக்க கூடாதுன்னு அவர் தடை பண்ணவில்லை. அந்த மனுஷன் அதே சமயத்துல அடுத்த இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்திலிருந்து புசிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்தார். ஏன்? அது வரைக்கும் தேவன் எதை நன்மை என்று தீர்மானித்தாரோ, எது நல்லது என்று தீர்மானித்தாரோ அது மனுஷனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லது. அவர் எது நல்லதல்ல என்று கண்டாரோ அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லதல்ல. நீங்களும் நானும் நன்மை எது தீமை எது என்பதை தேவன் கையிலே நாம் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அதாவது மனுஷன் அப்படி ஒப்பு கொடுத்த வரைக்கும், நீங்க தான் என்னை சிருஷ்டித்தவர், உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது எனக்கு நல்லது இல்லைன்னு. அதை அந்த மனுஷன் அவர் கையில ஒப்பு கொடுத்த வரைக்கும் மனுஷன் ஒரு பாக்கியமான நிலைமையில இருந்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த பொறுப்பை, அந்த கனமான ஒரு காரியத்தை தேவன் கரத்திலிருந்து தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்திலிருந்து அது புசிக்க போன போது எல்லாமே குழப்பத்துக்குள்ளே மனுஷன் போய்விட்டான். ஏனென்றால் சாத்தான் மனுஷனை வஞ்சித்தான், மனுஷன் வஞ்சிக்கப்பட்டான். அதன் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். இதன் காரணமாக நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், சுடரொளி பட்டயமும் கேருபீமும் அங்க அந்த இடத்துல காக்க, ஏதேன் தோட்டத்தை அல்ல, நம்ம வசனத்துல பார்த்தோம். முக்கியமாக அந்த ஜீவ விருட்சத்துக்கு எந்த மனுஷனும் திரும்பி வந்து அதை புசித்து விடாமல் இருக்கும்படியாக தான் அந்த கேருபீமும் இந்த சுடரொளி பட்டயமும் இருந்தது என்று பார்க்கிறோம். ஏன் என்று நாம சிந்தித்தோம் கடந்த வாரத்துல. ஏன் அப்படி மனுகுலத்தை அந்த ஜீவ விருட்சத்துல போய் புசிக்காமல் ஆண்டவர் தடுத்தார் என்றால், அது தேவனுடைய நல்ல குணத்தினால, கெட்ட குணத்தினால அல்ல. அவன் நினைச்சிருக்கலாம், சாத்தா சொல்லியிருக்கலாம் அவரை போல மாறிடுவான், அப்படி இல்லை. அவன் தான் தேவனிடத்திலிருந்து விலகி பாவத்துல விழுந்து போய் இருக்கிற நிலைமையில, ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் மேன், அந்த நிலைமையில அவன் ஜீவ விருட்சத்துல இருந்து புசித்திருப்பானால் அவன் அதே நிலைமையிலேயே தேவனிடத்திலிருந்து நித்தியமாய் பிரிந்து இருந்திருப்பான். மனுகுலமே பிரிந்து இருக்கும். தேவன் அதை விரும்பவில்லை. அது எப்படி நான் தேவனிடத்துல பிரிந்து இருப்பது என்பதுனா நரகத்துல இருந்திருப்போம் நித்தியமாய் எல்லாருமே. இந்த இதுல குறிப்பாக என்ன ஒரு காரியம்னா, இது நமக்கும் உங்களுக்கு எனக்கும் பிராக்டிக்கலா வரப்போகுது. நம்ம ஒவ்வொருவரும்
நம்முடைய சுய முயற்சியினாலே தேவனைப் போல நான் மாறுவேன் என்று தீர்மானிக்கும் போதுதான் அது முட்டாள்தான். பல மதங்கள், குறிப்பாக கிழக்கு திசையிலிருந்து இந்தியாவிலிருந்து எழும்பிய எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த அவங்க சொல்ற தத்துவங்கள், அவங்க சொல்லிக் கொடுக்கிற நிறைய காரியங்கள், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்றதெல்லாம் நல்லது போல தெரியலாம். அவங்க ஒரு மிருகத்தை கூட அடிச்சு சாப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு சாந்தமா இருக்கணும், இப்படிலாம் சொல்லலாம். உங்களையே அடக்கிக்கணும் அப்படின்லாம். ஆனா கடைசியாக அவங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தத்துவங்கள், அந்த மதங்கள் போதிப்பது என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து இணைந்து கடவுளாக நீ மாறிவிடலாம் என்று. இதுதான் அந்த மதங்களுடைய அடிப்படை நோக்கம். ஏனென்றால் அது எதிர்கிட்ட இருந்து வந்தது. அது ஆதாமுகிட்ட இருந்து வந்தது. ஆதாம் தன்னுடைய முயற்சியின் மூலமாக தேவனைப் போல மாறுவேன் என்று யோசிச்சான். ஆனால் சகோதரனே, சகோதரியே, தேவன் ஏற்கனவே மனுஷனை, உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது, இப்பொழுதும் கூட இவ்வளவு நம்ம உண்மை இல்லாமல் போய் விழுந்து போய் அவருக்கு எதிராக இருந்த போதும் கூட அவர் வெளிப்படுத்தியிருக்கிற அவருடைய நோக்கம், அவருடைய வாஞ்சை எல்லாம் நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும். நாம் விழுந்து போன நிலைமையில இருந்து கூட அவர் நம்மை தூக்கி எடுத்து கிறிஸ்துவை போல இன்னும் இன்னும் அதிகமாய் மாற வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். ஆமென். ஆனால் அதற்கு நான் தேவனைப் போல மாற, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்றால் அதனுடைய திறவுகோல் என்ன? அது எப்படி நான் மாற முடியும்? தான தர்மம் கொடுத்தோ, தியாகங்களை செய்தோ, பலியை கொடுத்தோ அதெல்லாம் இல்லை. தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருந்தால்தான், நம்முடைய சொந்த ஞானத்தையோ, சாத்தானுடைய ஞானத்தையோ, மற்றவருடைய ஞானத்தையோ இல்லை, தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருப்பதுதான் அது ஒரு முக்கியமான காரியம். அதனால்தான், இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஜீவ விருட்சம் என்ற ஒரு ஐடியாவே நீதிமொழிகள்ல நாம பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருப்பதுதான் நீதிமொழிகளுடைய குறிப்பான ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொன்னது போல, அவங்க ஆதாமும் ஏவாளும் அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவர் தடை பண்ணல. ஆனால் அந்த காரியங்கள் நடந்த போது அது வரைக்கும் அவங்க ஜீவ விருட்சத்திலிருந்து சாப்பிட ஆரம்பிக்கல. அதனால அவர்கள் கடைசியாக மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சா, தேவனுடைய ஞானம் உங்களையும் என்னையும் ஜீவ விருட்சத்துல புசிக்கும்படியாக அழைக்கிறது. இந்த நாள்ல நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், நமக்கு வசனம் போதிக்கிறது இயேசுவே நம்முடைய ஞானம் என்று நாம் வாசிக்கலாம். அவரே நம்முடைய நித்திய ஜீவன் என்று இயேசுவே சொன்னார். நானே உனக்கு ஜீவனாயிருக்கிறேன். அவரே நம்முடைய ஞானம் என்று நாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இயேசுதான் இந்த நாட்களிலே நாம் உண்மையாய் புரிந்து கொண்டால் அவர்தான் ஜீவ விருட்சமாயிருக்கிறார். அவரிடத்துல நாம போய் சார்ந்தால், அவர் என்னுடைய ஞானமாயிருந்தால், நான் அவரை அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து புசிக்கும் போது எனக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார். ஆதாம் மனுகுலத்துக்கு தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரு காரியத்தை இழந்தான். என்ன இழந்தான்னா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை, அந்த கனியை புசிக்கிற ஒரு ஆக்சஸ், அந்த வழியை ஆதாம் இழந்து போனான். அந்த இழந்து போனதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக உங்களுக்கு எனக்கும் பெற்று தந்திருக்கிறார். ஆமென். அதனால ஞானம் என்கிறதும் இந்த ஜீவ விருட்சம் என்ற 2 ஐடியாவுமே தேவ பயத்தை மிகவும் சார்ந்ததாக இருக்குன்னு நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். ஏனென்றால் நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கிறோம் பாருங்க. ஆதாமும் ஏவாளும் இந்த சர்ப்பம் வஞ்சித்த போது அவர்கள் விழுந்து போனார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாம் தோல்வி அடைகிறோம். we lose. நாம் தோல்வி அடைகிறோம். அப்படியே தொடர்ந்தால் we will die. நாம் மரித்து விடுவோம். ஆனால் அவரை குறித்து நாம் பயபக்தியோடு இருந்தால்,
அவருடைய ஞானம் உங்களுக்கும் எனக்கும் அளவற்ற மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். ஆமென். இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு அங்க ஏதாவது பெண்ணோ ஏதோ இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை எது என்று நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு சில காரியங்களை எழுதுங்க. நல்லதா இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க, ஒண்ணுமே நினைக்கக்கூடாதுன்னு இல்ல. நம்மள வந்து ஆண்டவர் ரோபோ மாரி உருவாக்கல. நம்ம எல்லாருக்கும் சித்தமெல்லாம் இருக்குது. சுய சித்தம்லாம் இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது. நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு நன்மை என்று படுகிறது என்ன? என் புள்ள இப்படி ஆகணும். என் பேரப்புள்ள இப்படி வரணும். நான் இங்க போய் எதுவா இருந்தாலும். ஜஸ்ட் லிஸ்ட் ஃபார் யுவர்செல்ஃப் வாட் யூ திங்க் இஸ் குட் ஃபார் யூ. சில காரியங்களை எழுதுங்க. ஏனென்றால் நம்ம ஜெபிக்கலாம். புரியுதா? ஒரு 2, 3 காரியமாச்சும் உங்க வாஞ்சை என்ன? இருதயத்தின் வாஞ்சை என்ன? எது இந்த லைஃப் உங்க ஜீவன் முடியறதுக்குள்ள சில காரியங்கள் நிறைவேறிவிட்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. பைபிள் ஸ்டடியில இருக்கிறதுனால சொல்லாதீங்க. உங்க மனைவியோ, கணவனோ உங்களை கேட்டா, உங்க ஆபீஸ்ல இருக்கவங்க உங்களை கேட்டா, எதற்காக அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்னத்துக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் ஒரு சில ஐடியா வச்சிருப்போம். ஒரு சில நம்ம எல்லாருக்குமே சில நோக்கங்கள், கோல்ஸ் இருக்கும். சில பேருக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா நிம்மதியா நான் போய் ஊர்ல ரிட்டையர் ஆகணும். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். சில பேர் சொல்லலாம், என் பிள்ளைகள் என்னை விட கஷ்டப்படாமல் முன்னேற வேண்டும், மேல இருக்கணும். இப்படி நிறைய ஐடியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் 1 or 2 லைன்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கேட்போம், நான் எழுதி வச்சிருக்க காரியங்கள், ஆண்டவரே இதை நான் இவைகளை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முதல் கேள்வி கேட்கணும். தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருந்தால் அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும், நமக்கு ஜீவனை கொண்டு வரும். இல்லாவிட்டால் நாம் தோற்று போவோம், நம்ம மரித்து போவோம். அதனால தேவனை கேட்பது நல்லது. ரொம்ப பிராங்கா கேளுங்க. ஆண்டவரே, தேவனே, நான் எழுதியிருக்கேன் இந்த 3-4 காரியம், இவைகளை நான் பெற்றுக்கொள்வது நல்லதா? முதல் கேள்வி. 2வது, இவைகளை நான் இந்த நிமிஷமே, இந்த நாளிலேயே, இந்த நிமிஷமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? 2வது கேள்வி. 3வது கேள்வி தேவனை கேளுங்க, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஆமா இது நல்லதுதான் அப்படின்னு. தேவன் நல்லது கெட்டதுன்னு சொல்றது அவருடைய காரியம், நம்ம காரியம் அல்ல. ஆமென். 3வது காரியம், அவர் நல்லதுன்னு சொன்னார்னா இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நிச்சயமா ஒரு 2-3 காரியம், அதாவது டாப் அவங்க தலையில எனக்கு முக்கியமா வேண்டியது என்னன்னு யாருக்காவது கொஞ்சம் தைரியமா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒரு உதாரணமா மைக்கை ஓபன் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில நல்லது என்று நான் நினைக்கிறது ஒரு காரியத்தை நான் நாடுகிறேன். சொல்லுங்க. ஓபன் மைக் ஆன் பண்ணுங்க, அவங்க பேரை சொல்றேன். செந்தில் முத்தையா சொல்லுங்க. சீக்கிரம் ஊர்ல போய் செட்டில் ஆகுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சார். சீக்கிரம் ஊர்ல போய் செட்டில் ஆகணும். ஸ்தோத்திரம். ஓகே. கிருபா. ஞானமாகிய இயேசுவே வேணும். இயேசு வேணும்ன்றீங்க. ஓகே. சாலமன். யார்ட்டையுமே எதுவுமே வாங்கி கூடாது. அண்ணனுக்கு தேவையான காரியத்தை வந்து ஆர்டர் கொடுக்கணும். அதிகமும் வேண்டாம், குறைச்சி வேண்டாம். தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். வேற பிரதர் ஞான பிரகாசம். எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும். சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறதா ஞானம். அந்த ஞானத்தை பெற்று எங்க பிள்ளை எல்லாருமே நாங்க வந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்துல போய் சேரும். ஓகே. அகஸ்டின். எனக்கு முதலாவது வாஞ்சி வந்து கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும் பிரதர். அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லையா? இப்ப
இருக்காங்க brother. அது அது எப்போதும் இருக்கணும். அது இருக்கணும், ஆ. இருந்துகிட்டு இருங்க. இல்ல அது இருந்தா தானே நமக்கு மற்ற அவர் காரியங்கள் நமக்கு தான் அது அவேர்னஸ் இல்ல. அவர் எப்போதும் நமக்குள்ள இருக்காரு. இருக்காரு. ஸ்தோத்திரம். ஆமாமா. ஆமென். வேற தைரியமா எழுதிக்கிங்க. இந்த 3 காரியத்தை நம்ம கேட்கணும். இது பண்ணும்போது ஆஹ் ஆஹ் என்ன 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 கேட்க சொன்னேன்? இது உண்மையிலேயே இந்த வேணுமா, எனக்கு வேணுமா, இந்த நேரத்துல கிடைக்கணுமா? அது அடுத்ததாக இது நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென். இந்த 3 காரியத்தையும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு கேட்டாலும் சரி, என்னைக்கு கேட்ட சீக்கிரமா கேட்கணும். அது ஏனென்றால் ஆண்டவரோட ஐடியாவை கேட்கணும். நான் ஒரு காரியம் சொல்றேன். பணம் என்பது இப்படிப்பட்ட ஒரு காரியம். How much do I need now? எவ்வளவு எனக்கு வேணும்? அதை எப்படி நான் பெறுவது? அதை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? அது கூட நீங்க எழுதிக்கங்க. பணம் எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு போதும்? இப்போ எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்? யாராவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? எவ்வளவு பணம் இருந்தா இப்ப இன்னைக்கு பிழைக்கலாம்? ஒருத்தருக்கும் ஐடியா இல்லையா? சொல்லுங்க. 2007 வரும்போது ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா போதும்னு நினைச்சேன். இப்போ ஒரு 50 லட்சம் ரூபா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரி, 5 மடங்கு விலைவாசி ஏறிடுச்சு. வேற யாராவது? சொல்லவே பயப்படுறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், நிலத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஒரு ஐடியா இருக்கணும். ஆனா அது ஆண்டவருடைய சித்தம் என்ன? சொல்லுங்க சுகன்யா. எஸ் மாஸ்டர். பிரைஸ் லார்ட். எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு 2017 இருந்து என்னோட மேரேஜுக்கு இவ்வளவு வேணும்ட்டு. பட் ஆனா என்கிட்ட அப்போ எதுவுமே இல்லை. ஆனா இருக்கும்போது இப்போ அதிகமா தேவைப்படுது. இப்ப அதுலவுக்கு மீறி இப்போ ஒரு பிரதர் சொன்ன மாதிரி 10 லட்சம்ன்றது இப்ப டபுள் மடங்கா கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா வீட்டுல போயிட்டு செட்டில் ஆகணும்னு தோணுது. ஆனா எப்படின்னு தெரியல. அந்த காரியம் வந்துட்டு ரொம்ப நம்மளால இது போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியல. அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையான காரியம். இதெல்லாம் உண்மையான பிரச்சனை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது நல்லது. இது எவ்வளவு நமக்கு போதும்னு சொல்லி, எவ்வளவு வேணும், எவ்வளவு ஆண்டவர். அடுத்தது அதே போல இன்னொரு காரியம், நான் இந்த ஞானத்தையும் ஜீவ விருட்சமாகிய தேவனிடத்துல போய் என்னுடைய நன்மை எது தீமை எதுன்னு கேட்கும்போது, திருமணம் இன்னும் ஆகலைன்னா அல்லது உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா அந்த திருமண காரியத்தை குறித்து தேவனிடத்துல அணுகுவது மிகவும் நல்லது. பல பேருக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஐடியா இருக்கும். ஐடியாவை பத்தி தப்பு இல்லை. ஆனால் அந்த ஐடியா படி நமக்கு அது செய்தால் எதிர்காலத்துல அதுல நன்மை வரும் என்று நம்ம சொல்ல முடியாது. அது நம்முடைய ஞானம். தேவ ஞானத்தை தேடுவது நல்லது. இப்ப சில பேர் சொன்னீங்க, எங்க வேலை செய்வது என்பது கூட நம்ம தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ஞானத்தையும் தேடுவது நல்லது. எங்க போய் ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நான் உண்மையிலே நினைக்கிறேன், நாம் பல பேர் நம்முடைய சொந்த ஞானத்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். ஆமென். இன்னொரு காரியம் கேட்கிறேன், கொஞ்சம் ஓபன் பண்ணி சொல்லுங்க. எந்த மாதிரி காரியத்துல நம்ம சாதாரணமாக தேவனுடைய வழி நடத்துதலையும் தேவனுடைய குறிப்பான இந்த கைடன்ஸ் அதை நம்ம கேட்கறது இல்லை, கேட்க தேவையில்லை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதுல கேட்க தேவையில்லை? தேவனுடைய சொல்லுங்க. எல்லாம் நமக்கு நம்ம நினைத்த மாதிரியே சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது நம்ம கேட்பதற்கு நம்ம கேட்க மாட்டோம். ஐ சி. ஓகே, நீங்க நினைச்சது நடந்துச்சுன்னா கேட்க தேவையில்லைன்றீங்க இல்ல? நம்ம எங்க தடுமாறுறோமோ, எங்க நமக்கு தோல்வி வருதோ அந்த நேரத்துல தான் நம்ம அதிகமா ஆண்டவர் நம்ம நோக்கி பாக்குறோம். ஓகே ஓகே.
வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? எந்த காரியத்துல தேவனுடைய ஞானத்தை தேட தேவையில்லை? சொல்லுங்க பிரதர். அதாவது ஒரு வரன் வருது அப்படின்னா பிலீவரா அன்பிலீவரா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும் தேவையில்லை. நம்ம வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு பிலீவரை தான் கட்டாயம் நம்ம திருமணம் பண்ணி வைக்கணும். கிருபா, எல்லாத்துக்குமே தேவ ஞானம் வேணும். தேவ ஞானம் இல்லாம ஒரு காரியமும் கிடையாது. ஆனா கேக்குறீங்களா எல்லாத்துக்கும்? கிருபா, எல்லாத்துக்கும் கேக்குறோமா? எல்லாத்துக்கும் கேட்கிறேன். ஆனா அது செய்யறேன்னா எனக்கு ஷூர் இல்லை. வித்யா சிஸ்டர் சொல்லுங்க. ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு நமக்கு அவர் வசனத்துல, அதை நம்ம போய் திருப்பி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதான் அந்த ஞான பிரகாசமும் சொன்னார். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, நான் பரிசுத்தமா ஜீவிக்கணுமா, நான் விபச்சாரம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, நான் திருடணுமா திருடக்கூடாதா, லஞ்சம் வாங்கலாமா இல்லையா, இது வந்து நிறைய பேர் இப்படிதான் கேட்கறாங்க. கொஞ்சம் சட்டிலா, லஞ்சம் வாங்கலாமா இல்லையா, அங்க ஒரு ஆள் கூப்பிடுது, நம்ம இந்த இடத்துக்கு போனா நிச்சயமா அங்க கஷ்டம் இருக்குன்னு தெரியும், அங்க போலாமான்னு கேட்கறோம். இது வந்து கேட்க தேவையில்லை. கேட்டாலும் கூட ஆண்டவர் சொல்லுவாருன்னு தெரியல. நான் வசனத்துல ஏற்கனவே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம தெரியாம, வசனம் தெரியாம கேட்டா. அதே மாதிரி இந்த காமன் சென்ஸ்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படின்னா, நிறைய பேர் நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கும் கேட்போம்னு, அது கரெக்ட் கிடையாது, உண்மை கிடையாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் ப்ரஷ் பண்ணுவோமா இல்லையான்னு யாரும் கேட்கறது இல்லை. காஃபி குடிக்கலாமா இல்லையா அப்படின்னு உட்காந்து ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது தட்ஸ் கால்ட் காமன் சென்ஸ். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னா இன்னைக்கு வேலைக்கு போகலாமா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? இல்ல பிரதர், வேலைக்கு போக வேண்டாம் கேட்டது இல்லை பிரதர். வேலைக்கு போக வேணாம்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நினைக்கலாம் தூங்கும்போது. ஆனா இதை வந்து ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறோமான்னு எனக்கு கேட்கணுமான்னு எனக்கு தெரியல. என்ன வேலையில் வச்சிருக்காரு இல்லையா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு, டெய்லி திங்ஸ். ஸோ அது தேவையில்லை. இந்த நேரத்துல முக்கியமா இந்த ஜீவ விருட்சமும் ஞானத்தை பத்தி பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆதாமனுடைய இயற்கை, இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இங்க நிறைய பேர் சொல்றோம் எல்லாமே கேட்கணும் அப்படின்லாம். ஆனா உண்மையிலே நமக்குள்ள இருக்கிற மாம்ச இயற்கை என்னன்னா, நான் நினைச்சதை சாதிப்பேன், நான் நினைச்சதை செய்வேன். இங்க நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் தான். இங்க பிடிவாதம் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே இருப்பாங்க கம்முன்னு, ஆனா அவங்க செய்யறதுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. கணவர்களுக்கு மனைவிகளுக்கு தெரியும் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. மனைவிகளுக்கு தெரியும் கணவர்கள் பிடிவாதமா இருக்கிற இடத்துல தேவனெல்லாம் கேட்கறது இல்லை. இது நமக்குள்ள இருக்கிற ஆதாமுனுடைய இயற்கை. அதே போல நமக்கு பிதா நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற பல காரியங்களை நம்முடைய சுய முயற்சியாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் மிகவும் முயற்சி செய்வதும் கூட ஆதாமுனுடைய இயற்கை. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு செக்யூரிட்டி, இதெல்லாம் தேவன் எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான அந்தஸ்து கொடுத்திருக்கிறார், அருமையான பொசிஷன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நாம் கிறிஸ்துவோடு நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்துல. அந்த அளவுக்கு ராஜரீக ஆசாரியத்துவத்தை கொடுத்து கிறிஸ்துவுடனே எழுப்பி கிறிஸ்துவுடனே உட்கார வைத்திருக்கிறார். இலவசமாக நம்ம தகப்பன் செஞ்சிருக்காரு. ஆனாலும் கூட நீங்களும் நானும் நம்ம இருக்கிற இந்த ஒரு லெவல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கிரேட் 5 அப்படின்னா கிரேட் 6க்கு, அல்லது நான் இப்படி நர்ஸா இருக்கேன்னா நர்சிங் சூப்பர்வைசர், டெக்னீஷியனா இருக்கேன்னா அடுத்தது சீனியர் டெக்னீஷியன், இந்த அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி போக வேணாம்னு சொல்ல, முன்னேற்றம் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா அதற்காக என்னுடைய சுய முயற்சியினால ஸ்ட்ரைவிங் பயங்கரமா ஆண்டவர்கிட்ட போனா அதை ஃப்ரீயா கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. அதே போல இப்ப சகோதர நான் தப்பு கண்டுபிடிச்சு சொல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இயற்கை ஒரு சிலர் சொன்னதுனால அதுக்காக நான் சொல்ல.
எல்லாருடைய தலையிலயும் அந்த ஐடியா இருக்கு, இவ்வளவு பணம் இருந்தா நல்லதுன்னு. நான் ஒரு பெர்மனண்டான வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என் தலையில ஒரு ஐடியா இருந்துச்சு, இவ்வளவு வேணும், இவ்வளவு இருந்தாதான் என்னுடைய குடும்பத்துக்கு அவங்க போய் செட்டில் ஆக முடியும். இப்படி நிறைய பேருக்கு ஐடியா இருக்கலாம். ஆனால் இந்த எதிர்காலத்தை குறித்த செக்யூரிட்டி ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. வசனம் சொல்வது சும்மா ஒரு இதுக்காக இல்ல, ஆண்டவர் நிச்சயமா கொடுத்திருக்காரு. அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம் மிகவும் 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 முயற்சி செய்கிறோம். அதனால நமக்கு அந்த பல தோல்விகள் இதன் காரணமாக வருகிறது. இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதாமுடைய இயற்கை என்று சொல்லும் போது பீடி சிகரெட் குடிச்சு தண்ணி போட்டுக்கிட்டு விபச்சாரம் பண்றது இல்லை. அது முக்கியமாக ஆதாம் செய்த பாவம், தான் நினைத்ததை தான் செய்வான், நல்லது தீமை என்பதை தான் தீர்மானித்து தேவனை போல நான் மாறுவேன். தேவன் தான் எனக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்காரு நான் என்னத்தை யாரை கல்யாணம் பண்ணணும். அவரு டிசைட் பண்ணிட்டார். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஏவாளை உருவாக்கிட்டார். என் பையனுக்கு அப்படி இருக்கக்கூடாது, அவனா தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ணான் அவன் பையன்? அவன் இன்னொரு பையனை கொலை பண்ணான். அதுதான் தீர்மானம் பண்ணான் சொந்த தீர்மானத்துல. அதனால என்னைக்கும் நாம் ஒரு காரியத்தை திட்டமிடும் போது அதற்காக சரியான ஜெபம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரிடத்துல போய் அவருடைய ஞானத்தை கேட்காமல் நாம திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது, அதனால சுத்தமா இல்ல 90% நம்ம தீர்மானம் பண்ணிடுவோம், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அல்லது இதைதான் செய்யணும்னு. இது 90%, 95%. கடைசியில ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், கடைசியில ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா உங்க மேல பழி போட்டுருவேன், உங்க சித்தம் இல்லைன்னு சொல்லி. அப்படியா? அப்படி நம்ம திட்டங்கள் போடும்போது, தீர்மானங்கள் எடுக்கும்போது, சரியாக ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தை பெறாமல் செய்யும் போது நாம் நம்மையே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, நான் அந்த முதல் ஆதாமை போல இருக்கிறேன், அவனுடைய வழியை நான் பின்பற்றிக் கொள்கிறேன். அதே சமயத்துல எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார், அது சரியா முடியல, முதல் ஆதாமை நீ பின்பற்ற, அவனுக்கு சரியா எல்லாம் முடியல, அவன் நினைச்சத அவனால சாதிக்க முடியல. இட் டிட் நாட் ஃபுல்ஃபில் ஆடம்ஸ் கோல். ஆதாமுடைய நோக்கத்தை நிறைவேற்றல. அது சாத்தான் வைத்த ஒரு கண்ணி. அதுக்குதான் நீதிமொழிகள் அந்த 3வது அதிகாரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், யாராவது அப்புறம் தமிழ்ல வாசிங்க. நீதிமொழிகள் 3:26. For the Lord is your security. He will keep your foot from being caught in a trap. தமிழ்ல வாசிங்க யாராவது. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமென். 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 ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் மேல நீ நம்பிக்கையாருன்னு சொல்ல, அவர் தான் உனக்கு செக்யூரிட்டி. கர்த்தர் உன்னை நம்பிக்கையா இருக்கிறாரு, அவரை நீ நம்பலாம். அவரு உனக்கு செக்யூரிட்டியா இருக்கார், பாதுகாவலா இருக்கார். உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சம் என்பது எனக்கு ஜீவனை தருவது மாத்திரம் அல்ல, அந்த ஜீவ விருட்சத்தை நான் புசிக்கும் போது ஏன் நான் மற்றவர்களுக்கு ஜீவனை தருகிறேன். நீதிமொழிகள் 11:30 3 இடத்துல இந்த இது வருது, இந்த ஜீவ விருட்சம். இன்னொரு 3 இடத்துல 11:30 வாசிக்கிறோம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். Proverbs 11:30. யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. Proverbs 11:30. யார்ட்டும் இல்லையா? வாசி. The tree of life not only gives me life, when I eat of it, I give life to others. ஓகே, வாசிக்கலாம். சுகன்யா வாசிங்க. The fruit of the righteous is a tree of life, and he that winneth souls is wisest. இதுல ரொம்ப கத்துக்கிறது அந்த அந்த
நீதிமானுக்கு இருக்கிற ஃப்ரூட் பலன், அவன் ஏன் நீதிமானா இருக்கும்போது அவனுக்கு அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த ஜீவ விருட்சமே வந்துருது. அதன் மூலமாக அவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அதான் இந்த ஞானத்தினுடைய பலன், ஜீவ விருட்சத்தினுடைய பலன். அடுத்த இன்னொரு வசனத்துல இந்த அதே நீதிமொழிகள்ல ஜீவ விருட்சம் இருக்குது. 15வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிங்க, ஒருத்தர் தமிழ்ல வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். The tongue that brings healing is a tree of life, but a deceitful tongue crushes the spirit. அப்ப பாருங்க, அந்த ஜீவ விருட்சம் என்பது பலனை கொடுக்கிறது, ஜீவனை தருகிறது, புது ஆத்மாக்களை நீங்க ஆதாயப்படுத்தலாம். உங்க மூலமா மற்றவங்களுக்கு ஆரோக்கியமுள்ள உங்களுக்கு ஆரோக்கியமுள்ள நாவை கொடுத்து மற்றவங்களை ஆசீர்வதிக்க வைக்கும். அதற்கு எதிர்பாரான காரியம் ஆவியை நொறுக்குன்றிருக்கு. அப்ப அந்த ஞானத்தோடு, தேவ ஞானத்தோடு நாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இன்றைக்கே புசிக்க ஆரம்பித்தால் நம்முடைய நாவுல ஆரோக்கியம் இருக்கும், மற்றவர்களை கட்டும். அது நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும் கூட ஜீவ விருட்சம் சொல்றாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இல்லை, அப்படியே இழைச்சு போகும். யாராவது வாசிங்க நீதிமொழிகள் 13:12, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வாசிக்கலாம். Proverbs 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but a longing fulfilled is a tree of life. ஸோ இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஜீவ விருட்சம் என்பது எனக்கு சும்மா ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஃப்ரூட்ஃபுல் லைஃப். எனக்குள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் கனி வரும்போது என் மூலமாய் ஜீவன் மற்றவர்களுக்கு பாயும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் எப்படி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு சீசன்ல நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. ஒரு காலத்துல அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீங்க அணுக முடியாதபடி சுடரொளி பட்டயமும் கேருபீன்களும் அதை காவல் காத்து கொண்டிருந்தது, பக்கத்துல நெருங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு அழைக்கிறார். பார்ப்போம், கடைசி அதிகாரத்துக்கு திருப்போம். வேதத்துல ஒரு சில வசனங்கள் இருக்குது, பார்ப்போம். The last chapter of the Bible. எடுத்தாச்சா? அந்த எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்க மைக்க ஆன் பண்ண வேணாம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. பட் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நீங்க இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2nd verse, 2வது வசனத்தை வாசிப்போம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஆமென். இதை குறித்து கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். எங்க ஆரோக்கியம், அங்கதான் ஒன்றும் கவலை இல்லை, வியாதி இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் கடைசியில அந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்தின் கடைசியில அந்த ஆண்டவருக்கு கீழே வாழுகிற ஜனங்கள் கூட பல பேர் அவருக்கு விரோதமாக திரும்புவார்கள். அங்க கொடுமையான ஒரு காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் கூட பல பேர் தண்டிக்கப்படுவாங்க. அது அப்ப ஒரு சிலவருடைய குடும்பத்திலேயே மற்றவர்கள் விலகி போகலாம். அப்ப அந்த ஒரு வேதனையோடு ஜனங்கள் தங்களுடைய நெருங்கியவர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரி யாராவது அப்படி இழந்து போயிருக்கலாம். அந்த காயத்தோடு வந்தவர்களுக்கு கூட அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் அவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகளா இருக்கும். அதே அதிகாரத்துல 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி இந்த புது தமிழ்ல வாசிக்கிறேன். தங்களுடைய ஆடைகளை துவைத்துக் கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கே ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிடும் உரிமை உண்டு.
வாசல்களின் வழியாக நகரத்துக்குள் செல்ல அவர்கள் உரிமை பெறுவார்கள். பாருங்க, அந்த பிக்சர் பாருங்க. அந்த புதிய எருசலேமுக்குள்ள வாசல்களின் வழியா உள்ள போவதற்கு அவங்களுக்கு ரைட் இருக்கும், உரிமை. they have the rights. அந்த ஜீவ மரத்தின் பழத்தை, கனியை சாப்பிடுவதற்கு உரிமை கொடுக்குது. ஆண்டவங்க விழுந்து போன ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மீட்கிறவர். ஆமென். விழுந்து போனவன் அப்படி தள்ளப்பட்டிருந்தான். இன்னைக்கு மீட்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் புதிய வானம் புதிய பூமியில நம்மை அழைக்கிறார், நமக்கு உரிமை கொடுக்கிறார். to eat of the tree of life, we are given the right. நமக்கு உரிமை இருக்குது. ஆமென். ஏன்னா ஆதி முதலே தொடக்கத்திலிருந்தே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ஞானமும் என்னவென்றால், மீட்கப்பட்ட மனிதன் அவரோடு நித்தியமாய் வாழ்வான். இதற்காக தான் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை பிதா நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. மனுஷன் தன்னுடைய முயற்சியினாலே ஏதேன் தோட்டத்துல ரொம்ப நாள் இருப்பான்லாம் அவர் நினைக்கல. விரும்பினாலும் கூட மனுஷன் தன் முயற்சியினால் தான் செய்வான். அப்படி இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் அவரோடு நித்தியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஆதி முதல் திட்டம் உலகம் உருவாக்கு முன்பாகவே. ஆமென். அவரிடத்திலிருந்து விலகி அவன் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இல்லை. நீங்க நினைக்கலாம், இந்த நரகத்துல இருக்கவங்கலாம் அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்களுக்கு ஜீவன் இல்லை. தேவனிடத்துல இருந்து நம்ம தூரத்துல போயிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரோடு நல்லா க்ளோஸா இருக்கும்போது நமக்குள்ள பப்ளிங்கா இருக்குது, உண்மையான ஜீவன் இருக்குது. பாவம் செஞ்சுட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கூட கோபம், சாபம், ஏதாவது பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே இருக்கும்போது நமக்கு தெரியுது ஏதோ நடப்பன மாதிரி நடந்துகிட்டு இருப்போம், ஏதோ போயிட்டு இருக்கோம், ஒண்ணு இருக்காது இங்க உள்ள. அதை விட மோசமா இருக்கும் நரகத்துல. அவங்க இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான், அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் தேவனுடைய சித்தமோ மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும். நம்முடைய தேவன் மிகவும் நல்ல தேவன். ஆமென், ஆமென். இப்ப தொடர்ந்து அந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல ஆரம்பத்துல போக ஆரம்பிச்சா, தேவனுடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை எவ்வளவா இணைக்கிறது. வித்தியாசமான காரியங்கள், எங்க வேலை எடுக்கலாம், எங்க இது பண்ணலாம், எங்க ஊழியம் செய்யலாம், நித்தியத்தை குறித்து என்ன, இப்படி நிறைய காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள், டிஸ்பரேட் அண்ட் டிஃபரண்ட் திங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். இவைகள் எல்லாம் இட்ஸ் a beautiful design assembly through the wisdom you gain from God. தேவனிடத்திலிருந்து நீயும் நானும் பெற்றுக்கொள்கிற அந்த ஞானம் இவைகளெல்லாம் மிகவும் நேர்த்தியாக அழகாக இணைக்கிறது. தெய்வீக ஞானத்தோடு நம்ம வாழும்போது எல்லா பகுதிகளிலும் ஆவியாத்மா சரீரம், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சபையின் வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பகுதியும் இவைகளெல்லாம் நேர்த்தியாக தேவன் ஞானம் நினைக்கிறது. பாருங்க, வரிசையா பார்ப்போம். முதலாவதாக இந்த காரியங்களை யோசிச்சு பார்ப்போம். இதுல எவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு, எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள். இதுல ஆர்டர்னு இல்லை. 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, அதனால் ஞானத்தினாலே நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம்தான் இது அழகா சொல்லியிருக்குது சுவிசேஷத்துல. அவர் மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் வளர்ந்தார்னு சொல்லி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஞானம், அவர்தான் தேவனுடைய ஞானம். அப்படி நான் இந்த 2 காரியத்திலும் இயேசு கிறிஸ்துடைய பாலிய பருவம் பத்தி ரொம்ப இல்லை பைபிள்ல. அவர் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணான்னு இந்த ஒரு காரியம்தான் கரெக்டா நம்ம பார்க்கலாம். அதான் மெயினா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். இங்கே அது இருக்குது. ஏனென்றால் உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள், நம்மளையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நமக்கு ஒருவேளை 2 இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி 1 இருக்கலாம், 1 இல்லாம இருக்கலாம். இந்த தேவ தயவும் மனுஷ தயவும் 2ஐயும் பெற்றோர்கள் மிகவும் குறைவானவர்கள், மிகவும் குறைவானவர்கள். It's very rare to find such people. ஏன்? தேவனுடைய ஞானம் என்பதுதான் அதுக்கு திறவுகோல். ஆமென். மனுஷனுடைய பார்வையிலே
தயவு பெற்று பெரிய பொலிட்டீஷியன் எல்லாம் உலகமே அவனை பெரிய கட் அவுட் வச்சு இவங்க தான் அம்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் தேவ தயவு இல்லாம இருக்கலாம். அடுத்த பக்கம் தேவனுடைய தயவு இருக்குது, கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க தங்க வாழ்க்கையில மனுஷனோட எப்படி மூவ் பண்ணணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி இவர்களோடு இருக்கணும், அதற்குரிய ஞானத்தை பெறாமல் இருக்கும்போது நாம மனுஷ தயவையும் பெற்றுக்கொள்வதில்லை. ரெண்டாவதாக இதெல்லாம் இது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஞானத்தினால இது பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவ ஞானத்தினால இன்னொன்னு அது வந்து வெளியரங்கமா தேவனுடைய தயவும் மனுஷருடைய தயவும் வெளிப்புறமாக எனக்கு நடக்கிறது. இன்னொரு காரியம் இருக்குது 3வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சிறைப்படுத்துவார். ஆமென். ஆமென். இது உள்ளார்ந்த ஒரு காரியம், நம்ம பாதைகளை செவைப்படுத்துவது. இதுல என்ன ஐடியானா, நான் தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு நினைக்கலாம். ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா இட்ஸ் ஆப்வியஸ். நம்ம ஜெபிக்கிறது, நினைக்கிறது, வேண்டுவது எல்லாம் என் வழியில் தேவன் உதவி செய்ய வேண்டும். We want our way done with God's help. நான் நினைத்ததை சாதிக்க தேவனுடைய உதவி வேணும். Rather than God's way done in my life with my surrender. நான் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வழி என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் சரணாகதி அடைவதை விட நான் விரும்புவதை தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள் இருக்கிறது. உண்மையாக நான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் ஜெப குறிப்புக்காக பல பேர் வந்திருக்காங்க, என்கிட்ட வந்திருக்காங்க, நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட அப்படி நான் கேட்டதில்லை. ஒருத்தர் கூட இப்படி ஒரு ஜெப குறிப்பு உண்மையாக கேட்டதில்லை. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றதுனால சில பேர் சும்மா சொல்லலாம், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சித்தம் நடைபெறும்படியாக நான் முழுவதும் இல்லை விட்டு கொடுக்கணும், நான் சரணாகதி அடையணும், இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு பெரிய ஜெப குறிப்புன்னு யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. நம்ம அப்படி நினைக்கிறது இல்லைன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய ஜெபங்களை பரலோகம் நமக்கு பிளேபேக் பண்ணி காமிச்சா, ரெக்கார்ட் பண்ணியிருக்குது பரலோகத்தில் நம்ம ஜெபங்கள் எல்லாம். நம்முடைய பல ஜெபங்களை இன்னைக்கு திரும்பி அதை நமக்கு போட்டு காட்டினா இந்த ஒரு உண்மை நம்ம எல்லாரையும் வெட்கப்படுத்தும், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஆமென். நான் எந்த வழியிலே போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் குறை கூறும்போது, நான் ஏன் அப்படி குறை கூறுகிறேன்? இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, இவ்வளவு சம்பாதிக்கணுமா, அவ்வளவு சம்பாதிக்கணுமா, எப்ப இந்தியாவுக்கு போகணும், எப்ப இதை செய்யணும், இது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஏன் சொல்லுகிறேன்? நான் தேவன் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கையில குறைவா இருக்கிறத நான் சொல்றேன்னா, அல்லது என்னுடைய சொந்த சுய அறிவு மேல நான் சார்ந்திருக்கிறதை வைத்து இதை சொல்லுகிறேன். ஆமென். சகோதரனே, இந்த வசனம் சொல்லுகிறது, சீக் இஸ் வில் இன் ஆல் யூ டூ. நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவருடைய வழியை தேடு. ஆமென். நான் பணத்தை சேமிக்கும் போது, வீடு கட்டும் போதோ, எதுவாக ஒரு இடத்துல முதலிடும் போது, தேவனே இந்த காரியத்தை செய்வேன், உம்முடைய ஞானத்தை தேடுவேன், உம்முடைய வழி நடத்துதலை தேடுவேன். மற்றவர்களுக்கு நான் அறிவுரை கூறும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்டுக்குவேன். என்னோட ஐடியா சொல்ல மாட்டேன், என்னோட ஒப்பீனியனை சொல்ல மாட்டேன். என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் சின்ன காரியம், நான் ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் இருக்க சின்ன காரியத்துக்கு கூட தேவனே நான் உங்க ஐடியா கேட்பேன். ஆமென், ஆமென், ஆமென். இது என்னுடைய டைரக்ஷன் ஃபார் மை லைஃப். என் வாழ்க்கையில போகிற திசைக்கு நான் தேவ ஞானத்தை தேட வேண்டும். 3வது காரியம், நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 7வது 8வது வசனத்துல இருக்கு. எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஹெல்த், நம்முடைய ஹெல்த் இருக்கு பாருங்க, அதுக்கு தேவனுடைய ஞானம் வேணுமா? வாசிங்க பார்க்கலாம்.
நீதிமொழி 3:7-8. நீ உன்னை நான் ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமென். 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 இது மற்ற காரியத்தெல்லாம் விட வித்தியாசமான ஒரு காரியம், சரீரத்தை குறித்த காரியம். நம்ம நினைக்கிறோம் நல்ல உணவு, எக்ஸசைஸ், நமக்கு இருக்கிற ஜீன்ஸ், ரெகுலராக போய் செக்அப் பண்ணுறது, இவைகளெல்லாம் நமக்கு டிவைன் ஹெல்த் கொடுக்கணும். தட்ஸ் நாட் த கீ டு ஹெல்த். நல்ல ஆரோக்கியத்துக்கு அது திறவுகோல் அல்ல. டிவைன் ஹெல்த் கம்ஸ் ஃப்ரம் டிவைன் விஸ்டம் அண்ட் டிவைன் வேஸ். அந்த தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக ஞானத்திலிருந்தும் தேவனுடைய வழிகளிலிருந்தும் வருகிறது. அது உன் நாபிக்கு, அந்த ஞானம் உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். இன்னைக்கு இந்த மாடர்ன் மெடிசன் சொல்றோம் பாருங்க, இதுல நம்ம சிந்தனைக்கு இருக்கிற ஒரு ரோல், விசுவாசத்துக்கு இருக்கிற ஒரு பங்கு, அல்லது பாதகமான சிந்தனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பங்கு இருக்குது. பழக்க வழக்கங்கள், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு இருக்கிற ஒரு பங்கு. இவைகளெல்லாம் சுகமாக்குவதும் சரி, அல்லது ஆரோக்கியமாய் வாழ்கிறதும் சரி, ரெண்டும். வியாதி வந்தவன சுகமாகிறதும் சரி, வாதியே வராமல் இருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இவைகளெல்லாம் முக்கியம் என்பதை இன்னைக்கு மாடர்ன் மெடிசின் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ இவைகளை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் சொல்லுவதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். ஆமென். உன்னுடைய சுய ஞானம் ஒரு குறிப்பான உணவுக்கோ குறிப்பான மூலிகைகளுக்கு உன்னை நடத்தி செல்லலாம். இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நானும் ஒரு சகோதரனும் அவர் பேசிக்கின்றார், இந்த நவதானியம் சாப்பிடணும் பிரதர், இது பண்ணும் அது பண்ணணும், அப்படி செய்யலாம். அது நம்முடைய ஞானம். அது செய்யணும் செய்யணும்னு சொல்ல, எனக்கு கூட என்ன மாதிரிலாம் மூலிகைகள், என்ன மாதிரிலாம் சாப்பிடணும்னு, எந்த ஸ்பைஸ் சாப்பிடணும்னு ஒவ்வொரு நாளும் நிறைய அட்வைஸ் கிடைக்குது. காலையில் எந்திரிச்சு வெள்ளைப்பூண்டை, சின்ன இந்தியன் வெள்ளைப்பூண்டை அரைச்சி அமைத்து இது பண்ணி சாப்பிடு, பாவக்காய் ஜூஸு குடி, அல்சீடுன்னு ஒன்று இருக்குது அதை குடி, சின்ன சொல்லுவாங்க பனை வெள்ளத்தை பாலில் போட்டு குடி, இல்லாட்டி இந்த மஞ்சத்தூள் போட்டு குடி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அது எல்லாம் நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, வேற எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஒருத்தரும் சொல்றது இதெல்லாம் செஞ்சாலே போதும், அதுவே வயிறு நம்பிடும், வேற எதையும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இங்கே அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க மாத்திரைகள். இல்லை நீங்களா போய் கூகுளில் போய் WebMD அப்படி இப்படின்னு படிச்சீங்கன்னா அங்கே நிறைய டயட் பிளான் இருக்கும். ஒரு நாள் முழுவதுமாய் நீங்க இந்த டயட் பிளானையே படிக்கலாம். நாள் பூரா உட்காந்து அதை செய்வீங்களோ இல்லையா, அதை படிக்கலாம். ஆனால் இங்க ரொம்ப கிளியர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இந்த ஞானி என்று என்னாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன்னுடைய சுய ஞானம் சொல்லுது, ஓடு ஓடு ஓடு, உழை, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ இப்ப சம்பாதி, பின்னால ரிட்டையர் ஆன உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். நான் இன்னைக்கே சொல்லுவேன், அப்படிப்பட்ட லௌகீக ஞானம் உன்னை எங்க நடத்துதுன்னா, இன்னைக்கு நீ வாலிபனாய் இருக்கும்போது நீ வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. நீ வயசாகும்போது நிச்சயமா நீ வாழ்க்கையும் என்ஜாய் பண்ண மாட்டா, உனக்கு ஆரோக்கியம் இருக்காது. அப்ப பாருங்க, ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட் பை மை ஓன் விஸ்டம். என்னுடைய சுய ஞானத்தினால எனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, அதனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. எனக்கு தெரியும் என்னுடைய சுய ஞானம் எங்க என்ன கொண்டு போச்சு. ஐ எம் நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ், நாட் அட் ஆல். இது ஆனா வேதன் சொல்லுகிற அந்த ஞானம் என்பது சொல்லுது, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தட்ஸ் வெரி சிம்பிள். ஆனா இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட், ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ஆமென். அப்ப அந்த கர்த்தருடைய ஞானத்துல இருக்கும்போது, தீமையை விட்டு விலகும் போது, கண்ணாபண்ணான்னு சாப்பிட்றது நின்றுடும் தானா.
ஓடி 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 டென்ஷன்ல இருந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும் ஓடும்போது ஹார்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அதெல்லாம் நின்று போயிடும். ஏனென்றால் கர்த்தரை நம்பி நான் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது அந்த ஞானம் சொல்லுது, நீ இதெல்லாம் தினம் ராத்திரி தூங்கும் போது நீ நிம்மதியா தூங்குவ. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு சந்தோஷத்தோட எழுந்திருப்ப. காட் வில் ப்ரொவைட், தேவன் கொடுப்பார். ஹalleluya. பாருங்க, பைபிள்ல இருக்க, வேதத்துல இருக்க அந்த ஞானத்துக்கு நிறைய பிராக்டிக்கலாக அர்த்தம் இருக்குது. நீ செய்ய வேண்டியதை செய்வ, உனக்கு ஆரோக்கியமா இருக்கிறது தான் செய்வ. ஏனென்றால் கர்த்தருடைய பயம் அதை செய்ய ஆரம்பிக்கும். ஹalleluya. அப்ப கர்த்தருக்கு அந்த கர்த்தருடைய ஞானம் என்பது என்னென்னலாம் கொடுக்குது பாருங்க. மனுஷ தயவு கொடுக்குதுன்னு பார்த்தோம். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய திசைகளை காட்டுது. மூணாவது, நம்ம ஆரோக்கியத்துக்கு கூட ஒரு உந்து தள்ளுகிறதா இருக்கு. நாலாவது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். இங்க கர்த்தருடைய ஞானம் நீ கொடுக்கறத பத்தி உனக்கு சொல்லி கொடுக்குது. கிவிங் இஸ் another different area. இதுல எல்லாம் வித்தியாசமான காரியம். என்னுடைய சுய ஞானம் சொல்லுது, வர்ற பணத்தெல்லாம் புடிச்சு வச்சுக்க, சேவ் பண்ணு, இதை பில்டிங் பண்ணு, அதை பண்ணு. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபையை தேவன் பார்த்துக் கொள்வார், நீ கவலைப்படாத. இதுதான் என்னுடைய சுய ஞானம் சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒருவேளை ஒத்துக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால, விசுவாசிகளா இருக்கிறதுனால எல்லாரும் ஒத்துக்கலாம். மேலாக சொல்லுவோம், தேவன்தான் எனக்கு சம்பாதிக்கவும் உழைக்கவும் பலனை கொடுக்கிறார்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், இந்த பூமியும் வானமும் தேவனுக்கு சொந்தம்னு. ஆனால் இந்த இடத்துல சொல்லுது, கனம் பண்ணுவது என்பது முக்கியமான ஒரு காரியம். தெய்வீக ஞானம் எனக்கு சொல்லி கொடுக்கறது, நீ கொடுக்கிற பாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு. நிறைய காரியத்தை நான் சொல்லலாம் ஏன் கொடுக்கணும்னு. அங்க ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்குது, இங்க இருக்கு, அங்க இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம், ஓகே. ஆனா இந்த இடத்துல ரொம்ப கிளியரா தேவ ஞானம் சொல்லுது, இட் இஸ் அபவுட் ஆனரிங் காட். நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாயா? உலகத்தின் ஞானம் தேவனுக்கு கனம் பண்ணாமல் கஞ்சமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து மிகவும் ஒரு கடின இருதயத்தோடு இருக்கும்படியாக சொல்லி கொடுக்குது. ஆமென். ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தேவன் ஞானம் சொல்லுது, யுவர் கிவிங் இஸ் அபவுட் ஹவு மச் யூ ஆனர் காட். நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு மதிப்பு கொடுக்குற, மரியாதை கொடுக்குற, கனம் கொடுக்குற. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள்ல 5% தான் சபைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னத்தின அர்த்தம்? 5% கிறிஸ்தவர்கள் தான் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தார். அந்த விதவை, ஏழை விதவை தனக்கு இருக்க அந்த ஒரு காசை போட்ட போது, உன்கிட்ட இருக்கிறது என்ன, எவ்வளவு கொடுக்குற, அது விஷயம் இல்லை. அவர் சொன்னார், உன்னுடைய இதயம். இட் இஸ் அபவுட் யுவர் ஹார்ட் டு கிவ். ஆமென். Divine wisdom says that you acknowledge and honor the source of all your good gifts. நல்ல ஈவுகள் எல்லாம் என் பரலோக பிதா அடுத்து வருகிறது. அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதை நான் கனம் பண்ணுகிறேன். அவரே நன்மையின் ஊற்று. நாட் சிம்பிளி வித் வேர்ட்ஸ். வேர்ட்ஸில் சொல்றது ரொம்ப சீப்பு சொல்லலாம். பட் ஆனர் ஹிம் வித் யுவர் வெல்த். உன்னுடைய செல்வத்தினாலே நீ அவரை கனம் பண்ணு. தென் ஹீ வில் டூ ஹிஸ் பார்ட். அப்பொழுது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென். 5வதாக டிசிப்ளின், கட்டுப்பாடோடு இருக்கிறது. இந்த ஞானம் என்னுடைய பிதா, பரலோக பிதா என் மேல வைத்திருக்கிற உண்மையான அன்பு, உண்மையான கன்சர்ன், உண்மையான கரிசனத்தை எப்ப தெரியுமா காட்டுது? அவர் என்னை கண்டித்து கரெக்ட் பண்ணும்போது. அதே நீதிமொழிகள்ல 3வது அதிகாரத்துல 11-12 வாசிங்க, முடிக்க போறோம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். பெரிய பணக்கார பெற்றோர்களுடைய பல பிள்ளைகள் நம்ப முடியாத அளவுக்கு அவங்க கெட்டு போயிருக்காங்க. ஏனென்றால் அவங்க
வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் அவர்களை கட்டுப்பாடுல கொண்டு வரவில்லை. இங்கேயே கூட ஒரு ஒரு ராணியம்மா தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் கண்டிப்போடு நடத்தினாங்க. மற்ற ராணிகள்லாம் அப்படி நடத்தல. அந்த ராஜா இறந்த உடனே இந்த ராணியோட பிள்ளைகள் தான் அவர்களுக்கு இந்த நாட்டை நடத்துவதற்கான, வெற்றி பெறுவதற்கான சரியான அவர்களுக்கு குணங்கள் இருந்தது. ஏன்னா வாலிப வயது, சிறு வயதிலிருந்து அவர்களை கட்டுப்பாட்டில் அவங்க நடத்தினாங்க. மற்ற பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதனால ஒண்ணு வரல அவங்க வாழ்க்கையில. புரியுதா? ஆனா நம்ம ராஜாதி ராஜா சகல ஐஸ்வர்யத்தையும் வைத்திருக்கிறவர் தன் பிள்ளைகளை அப்படி விட மாட்டார் ஒரு நாளும். ஆமென். அப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம் சொல்லுது, தகப்பன் என்னை சிட்சிக்கிறார், ஆண்டவர் என்னைய சொல்றாரு செய்யாத, இது நான் கண்டிக்கிறேன். சில சமயம் அதுக்கு பலனும் கொடுக்கிறார். அந்த நேரத்துல அவருடைய ஞானம் சொல்லுது, அதை நான் அற்பமா எடுத்துக்கூடாது. ஐ ஷுடன்ட் டேக் இட் ஈஸி. அதனால சோர்ந்தும் போகக்கூடாது. ஆமென். இன்னொரு காரியம் பார்ப்போம். ஜாய் ஆஃப் லைஃப் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் லீடிங் எ லைஃப் வித் டிவைன் விஸ்டம். இந்த ஞானத்தோடு இருக்கும்போது 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா நமக்குள்ள சந்தோஷமா இருக்கும், அதிக சந்தோஷமா இருக்கும். உலகத்தின் ஞானம் வேறையா சொல்லுது, நீ உன் வழியில போனா உனக்கு சந்தோஷம் இருக்கணும், உனக்கு திருப்தி இருக்கணும். அது போய் நிச்சயமாக போய். ஆமென். கடைசியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து. அதுல ஆதாமும் ஏவாளும் எப்படி ஏமாந்து போனாங்க, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், அதுல இருக்கிற எல்லா ஐடியாவும் இந்த ஞானத்தின் மூலமா நம்ம டெய்லி பிராக்டிக்கல் லைஃப்லயும் சரி, அடுத்த வாரத்துல பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல இந்த ஞானம் இன்னும் மேலான காரியங்களை செய்யும்படியாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்க போறோம். இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை அந்த ஞானத்தை சரியாக உபயோகப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கூட விட்டு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேணாம். நம்ம ஜெபம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அந்த ஜெபத்தை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்போம்.